இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக பல்வேறு திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், அங்கன்வாடி, சத்துணவு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்திருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா உங்களுடைய மாவட்டம் எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எந்த ஒரு விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணமும் கிடையாது, அதேமாரி எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 21,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்க கூட விண்ணப்பிக்கலாம். ஏன்னா இந்த ஜாபுக்கு போயிட்டு நீங்கள் கூட இல்லம் தேடி கல்வியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண தன்னார்வலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டீங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிங்க, உங்களுக்கு கிடைச்சின்னா லக்கு தான். இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக மாற்றிக்குங்க. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புது வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா, இந்த நண்பர்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் பயனடைய முடியும். இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா, நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துறேன். தேவைப்படுறீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட மகளிர் அதிகார மையம் தூத்துக்குடி மாவட்டம். நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இந்த ஜாப் வந்திருக்குது. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 போஸ்டிங் இருக்குது. அந்த 2-3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பதவிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிங்க. ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிருங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத புரியும்படி வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. விண்ணப்பதாரின் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்பாவாக இருந்தால் அப்பா பேர் போடுங்க, இல்லை கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் உங்களுடைய மார்க் ஷீட்டு அப்படி இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதை போட்டுங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் உங்களுக்கு என்ன வயது கம்ப்ளீட் ஆகிக்குதோ அந்த வயதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக. அடுத்து பாருங்கள் பாலினம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆணா பெண்ணான்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னங்கிறத போட்டுருங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்த உங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எடுப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த மாவட்ட அதிகார மையத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கொடுக்குற வேலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகவரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுருங்க. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு மெசேஜ் வரலாம், இல்லை உங்களுக்கு லெட்ரு வரலாம். ஏன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துச்சு, அதை வச்சு நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துங்க. மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. ஆதார் எண் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. 12 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. கூடுதலாக ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறீங்களா, அது படிச்சிருந்தீங்களா அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க முன்பணி அனுபவ விவரம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். கல்வி சான்றிதழ் சான்றிதழ்ங்கும் போது நீங்கள் 10th 12th UG PG டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இதில் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க.
ஆதார் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் அட்டையும் கைவிடப்பட்ட ஆதரவற்ற மகளிருக்கான சான்றிதழ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் மென்ஷன் பண்ண சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின் கையப்பன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கையெழுத்து போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வரும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் காலி பணியிடங்கள் நேர்முக தேர்வு மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படுகிறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுதியான நபர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தரவு பதிவாளர் மிஷன் சக்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வேகன்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தரவு பதிவாளர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலின நிபுணர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. மொத்தம் 3 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலின நிபுணருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் சமூகவியல் இதர சமூக பணிகள் தொடர்பான பட்டம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயே முதுகலை பட்டம் பெற்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் கம்பல்சரி கிடையாது. இளங்கலை படிச்சிருந்தா போதும். ஆனால் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலினத்தை மையமாக கொண்டு குறைந்தபட்சம் 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் 21,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தரவு பதிவாளர் மிஷன் சக்தி திட்டம் இதில் ஒரு வேகன்சியும் தரவு பதிவாளர் பிரதான் மந்திரி மத்ரு வஞ்சனா யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பட்டம் பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு சாரா நிறுவனத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ரூபா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனவே விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. தகுதியுடைய கல்வி சான்றிதழ் முன் அனுபவ சான்றிதழ் ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் எல்லாமே நீங்கள் விண்ணப்பத்தோடு வச்சு 15/7/2025 மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கோரம்பள்ளம் தூத்துக்குடி 628101 இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலமோ இல்லை நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். 04612325 அதேமாதிரி 606 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அதிக முக்கியத்துவம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் விண்ணப்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.